ஹலோ, ஹாப்பி சண்டே. எப்படினாலும் இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, சோபாவில் உட்காந்து பார்த்துருப்பீங்க, சேரில் உட்காந்து பார்த்துருப்பீங்க, கால் போட்டு உட்காந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்த்துட்டு இருங்க கடைசி வரையும். இந்த வீடியோ போல போகிறோம். சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காம லைக் பண்ணுங்க. டாடா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் சேட்டைங்க. இந்த ஃபேக் சேட்டையில நம்ம வெளில யாருமே வந்து ட்ராக் பண்ண மாட்டோம். நம்ம கேங்குள்ளே பசங்களை வச்சு ட்ராக் பண்ணி அதை கிட்ட காமிப்போம். நம்ம கேங் இருக்க பசங்க எவ்வளோ நல்ல பசங்க நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. ஆனால் போட்டது நம்ம கேங் இல்லை. இதுக்கு என்ன டிப்ஸ்னா எவ்வளோ வந்து மெசேஜ் பண்ணுவோம், அதையும் நான் போடுறேன், அதையும் பாருங்க. நாங்கள் இப்போ போய் ஃபேக் மெசேஜ் படிக்கலாம். ஃபேக் மெசேஜ் இப்போ படிக்க போகிறோம். ஆனால் ஃபேக் ஐடி நேம் மட்டும் நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்ட் 2 இருக்குது. அதனால் பசங்க எங்கே வெயிட்டாக வச்சுருக்கேன்ட்டு பார்ட் 2 இருக்குது. அதனால ஃபேக் ஐடி நேம் சொல்ல மாட்டேன், ஐடி ப்ரொஃபைலும் காட்ட மாட்டேன். தென் இப்போ ஃபேக் ஐடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெசேஜு நக்கலாவது பண்ணிடுவாங்க, செம்ம கண்டாயிடுச்சு. ஹாய்னா சொல்லுவாங்க, ஹாய்ங்க மறுபடி ஹாய்னா உங்கள் நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டான். சரி நேம் நான் சொல்ல மாட்டேன். நேம் சொன்னதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ என்ன சொல்லணும், நீங்க தான் கேட்டீங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. பேக்கெடி தெரிஞ்சு போதோடு இன்னொருத்தர் அவனும் எப்படின்னு தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ப்ரொஃபைலை மட்டும் தான் பார்த்தான். ப்ரொஃபைலை பார்த்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு பேக் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தேன். அவர் எடுத்து ஸ்டோரியில வச்சு ஃபர்ஸ்ட் எத்தனை யாருங்க நீங்கன்னா நீங்க அப்படிங்க. சாரிங்க, அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு சாரிங்க உங்களுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி மெசேஜ் பண்ணிட்டேன். இப்போதான் பார்த்தேன் ஸ்டோரி. சாரிங்க, ஆள்லாம் இல்லை, ஃப்ரெண்டு தாங்க அது. சாரிங்க ஆளுன்னு நினச்சிட்டு. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் என்ன நடந்ததில்லை. நீங்கள் மெசேஜ் பண்ணா அடுத்த பார்ட் 2 அவனை காட்டுறேன், வீடியோ கால் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான், ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். கரெக்டாக ஃபேக் ஐடி நேற்று ஓப்பன் பண்ணனா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நேற்று ஓப்பன் பண்ணனா இன்னைக்கு காலேஜ் 30 ஃபாலோவர்ஸ். நானும் மனுஷன்டா, 2 இயர் ஆக போகல நான் ஐடி ஓப்பன் பண்ணி. 1K கூட அடிக்காம இருக்கேன்டா. நான் ஒரே நாள் 40 ஃபாலோவர்ஸ் 30 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதை வீடியோ பண்ண கொடுக்க மாட்டேங்கிறா. அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அது சொன்னது நினைச்சு சொல்லிட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுறேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது. வணக்கம் ஒன்று பண்ணியிருக்கான். ஆக்சுவலியாக எங்கள் பசங்க, ஆனால் வணக்கம் தான் தேடி வந்து பண்ணான். ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஹலோ ஜின்னா ஹலோ அப்படின்னா ஹிந்தியில் எதோ சொன்னால் கேஷோ ஜி, இங்கிலீஷ் மாலுங்க, வேற ஃப்ரம் சென்னை. Oh, how are you? Fine, pic send me. Why என்ன சென்னை என்ன. அதுக்கப்புறம் வந்து பிக் சென்ட் பண்ணேன். அந்த பிக்கை இப்பயே போடுறேன். இந்த பிக்கை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இதான் அந்த பிக்கு. சரிக்காக பாருங்க, என் ஃப்ரெண்டு தான். அவனை போய் பேச அப்படி எடிட் பண்ணி வச்சு அவனுக்கு அமிச்சேன். ஆனால் அவனோட ரிப்ளே கியூட்ன்றாரு. தேங்க்ஸ், மோஸ்ட் வெல்கம். ஒன் திங் ஐ செட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐ லவ் யூட்டாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கொடுக்குற மெசேஜில் நல்லவங்களே கெட்டவனே அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறேன். ஒரு ஃபேக் ஐடியை போய் பார்த்துட்டு அது வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு பண்ணுறேன்னா எந்த அளவு இருக்க பாருங்க. வெளியே பிடிச்சி போயிட்டு நோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட்.
வாட் ஹேப்பன் பேபி பேபி வாட் பேபி ப்ரோ அப்படின்னா ப்ளீஸ் ஐ லவ் யூ வர் அப்படின்றான். நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், நோ ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். அவனுக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல. ஏன்னா அவனுக்கு வச்சு தெரிஞ்சிருக்கேன் வீடியோ காட்டேன். இன்னும் ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் மடக்க ஆனால் அழகாக தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மறக்காம சொல்றேங்க, தெரிஞ்சவங்க மட்டும், தெரியாதவங்க யாருக்கும் தெரியாது. அதனால தெரிஞ்சவங்க மட்டும் போய் அவங்க மெசேஜ் பண்ணி தருங்க, அப்படி பொண்ணு கிட்ட அழகா கேட்டு. அடுத்ததாக ஒரு சிட்டி பையன் இறங்கியிருக்கான். கடைசியா சொல்றேன், வீடியோ லாஸ்ட் சொல்றேன். என்ன பேசிக்கான்னு பாருங்க. ஹலோ சொல்லுங்க, உங்க நேம்? ஆமா நீங்க? என் பேர் சொல்ல, சென்னையோட முடிச்சிட்டேன். ஓ அவன் பாண்டி. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். நைஸ். பாண்டிக்கு நைஸ். ஓகே, நான் கேட்டிருக்கேன், பாண்டி நிஜமாவா நீங்க? ஆமாம் பாண்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓ சரக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். பொண்ணுங்கிட்ட கேட்டிருக்காங்க, பொண்ணுங்கிட்ட போய் சரக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன். நான் சொல்றது அவனு, நானும் லைட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைட்டா அவ்வளோதான். நல்லா ஜெக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 ஹவராக பேசிட்டே இருந்தேன். அந்த 1 ஹவரில் காட்டினா போர் வச்சிடும், அதனால காட்டல. முக்கியமான இடம் மட்டும் காட்டுறேன். பேசிட்டே இருந்தேன். ஸ்கூல் கேட்டான், அட்ரஸ் கேட்டான், வீடு கேட்டான், எல்லாம் கேட்டேன். கடைசியில் வந்து டைலாக் ஒன்று போட்டான். 5 டிக்கெட் இருக்கு வரியான்னு கேட்டிருக்கேன். நண்பருக்கு 4 டிக்கெட் இருக்கு வரியாடான்னு கேட்டேன். 7 இருக்கு 7 டிக்கெட் இருக்குன்றான். எதிர்நீச்சல் 8 டிக்கெட் இருக்குன்றான். மாற்றி பேசி நியூஸ் மாதிரி ஆயிட்டாங்க. கடைசியில் அவனே சொல்லிட்டான், நான் ஒரு பெரிய லூசு அப்படின்ட்டு நினைச்சேன்டா. இந்த பவரை பக்கமே பிடிக்கல. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். அதுதான் நானும் சொன்னேன், நானும் பெரிய லூசு, நீ பெரிய லூசு, நியூஸ் பேரா இல்லாமன்ட்டு. என்ன பண்றது, பேக்கடியில் இப்பெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. நம்மளும் கடைசியா சிங்கிளா கம்மிட்டா கிடையாது. சிங்கிள் எக்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். பேக்கடிக்கு இருக்குதா எக்ஸ்? பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. நானும் சிங்கிள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களை பார்த்து அப்புறம் சொல்லியிருக்கேன். ஓ அப்ப நீங்க லவ் பண்றீங்க போல யாரையோன்ட்டு சொல்லியிருக்கான். நான் அவனை சொன்னது அவனுக்கு தெரியும். என்ன சொல்றது, அப்புறம் பேசி கடைசியில் வந்து போட்டான். அந்த போட்டோ இவனுக்கு அனுப்பிச்சேன், கண்டுபிடிச்சிட்டான் பேக் அடின்ட்டு. கடைசியில் நான் தான் அப்படின்ட்டு நானும் சொன்னேன். என் தம்பி தான், சுட்டி குழந்தை, சுட்டி பையன், பேர் சொல்ல மாட்டேன். அவன் தான் கொஞ்சம் அழகன். அதனால வந்து அவனுக்கு பேர் ஏதோ பொண்ணு கேஸ் இருக்குன்னு ரிப்ளை பண்ணியிருக்கான் போல. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் வந்து உள்ள பொண்ணை கலைச்சி விட்டோம். எப்படின்னா கடைசியாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்ட் 1 கம்ப்ளீட்டட். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல பார்ட் 2 போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா பை பை.